சும்மா நார்மலாக தரையில் வச்சாலே போதும். இல்லைன்னா ஸ்டாண்ட் மாதிரி கூட ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு அதை வச்சு நம்ம செடி வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், எங்கள் மாடியே நாறிடுச்சு செங்கல் வச்சு பண்ணனால. செங்கல் இல்லாமல் வச்ச செடியெல்லாம் கூட அந்த இடம்லாம் நீட்டாக தான் இருக்குது. செங்கல் வச்சனாலே அந்த இடம் எல்லாமே ரொம்ப மோசமாயிடுச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ மோசமாக இருக்குன்னு. தேய்ச்சி க்ளீன் பண்ணாலும் போக மாட்டேங்குது, ஒரே டைம் தேய்க்க முடியல. ஸோ அதனால் செடியெல்லாம் எடுத்து இந்த சைட் ஷிஃப்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸ்டாண்டு வாங்கி ஸ்டாண்டில் வந்து இந்த செடிங்கெல்லாம் வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள் செங்கல் எவ்வளோ கேவலமாக ஆயிடுச்சுன்னு. செங்கல்லாம் பூசணம் பிடிச்சி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால செங்கல்லாம் எடுத்து இந்த சைடு வச்சுட்டு செடிங்கெல்லாம் எடுத்து இந்த சைடு வச்சுட்டோம். அந்த சைடு ஃபுல்லுமே க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா செடியெல்லாம் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு. இங்கே பாருங்கள் மாடி ஃபுல்லுமே க்ளீன் பண்ணி விட்டுருக்குறோம். முடியல சுத்தமாக, எனக்கு சரியான வேலையாயிடுச்சு. இங்கே பாருங்கள் இந்த இடம்லாம் எப்படி ஆயிடுச்சுன்னா அந்த கொக்கோபிட்லேருந்து வர இது தான் இப்படி ஆயிடுச்சு மக்களே. தேங்க்யூ ஆல், பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.